அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணிட்டு அவர் கற்பனையிலேயே பூ அலங்காரம் பண்ணி, அவர் கற்பனையிலேயே அப்படி ஞானத்தாலேயே சிவபெருமானுக்கு மகா பிரசாதத்த வைப்பாராம். இப்படி பிரசாதத்த வச்சு அவர் சாமி கும்பிடுவாராம். எப்போதும் தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பார். சிவபெருமானை மனசார அப்படியே ஞானத்தாலே ரசிச்சு சாமி கும்பிடுவாராம். அவரு சிவபெருமான்ட்ட எதுவுமே இது வேணும், அது வேணும் கேட்டதே இல்லையாம். அவருடைய ஒரே குறிக்கோள் மனதார சிவபெருமானை வணங்குவதுதான். இவருடைய குரு பூஜை மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரம். திருச்சிற்றம்பலம்.